Hello everyone, welcome to Code Tuki. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி டேட் 33. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரே இருக்கும். அந்த 1 டைமென்ஷனல் அரேவை நம்ம 2 டைமென்ஷனல் அரேவாக மாற்றணும். ஸோ 2 டைமென்ஷனல் அரேங்கிறது மேட்ரிக்ஸ் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து 1 டைமென்ஷனல் அரே, ஓகே, லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 to 9 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு அரே, ஓகே. ஸோ 8, 9. ஸோ இப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேவாக நம்ம மாற்றணும். அப்போ மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். இந்த மேட்ரிக்ஸோட ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ் வந்து நமக்கு இன்புட்டாக வரும். ஸோ ரோ சைஸ் எம்னு வச்சுக்கலாம், காலம் சைஸை என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ எம் வந்து 3, காலம் வந்து 3. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 டைமென்ஷனல் அரேவை 3x3 மாற்ற போகிறோம். 3x3 இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ 3x3 அப்படின்னா டோட்டலாக 9 நம்பர்ஸ். நம்ம கொடுத்துருக்க இன்புட்லேயும் 9 நம்பர்ஸ் இருக்குது. இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம ஆர்டராக நம்ம இந்த ரோலேருந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டே போகிறோம், அடுத்த ரோ அந்த மாதிரி. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ஓகேவா. ஸோ இப்போ இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து இங்கே வந்து 7 நம்பர்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 7 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸ்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து 3x3. ஸோ அப்போ 9 நம்பர்ஸ்னால் நமக்கு இங்கே கடைசி 2 எலிமெண்ட்ஸை நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஃபில் பண்ண முடியாத பிளேசஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 0, 0 அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ இன்கேஸ் வந்து நம்மக்கிட்ட இந்த இடத்துல 7 இல்லாமல் மோர் தென் 9 இருக்குது அப்படின்னா 9, 10, 11 அப்படின்னு சொல்லி மோர் தென் 9 இருக்குது, ஓகேவா. இதில் வந்து கிட்டத்தட்ட 11 நம்பர்ஸ் இருக்குது, 11 நம்பர்ஸ் கிட்டே இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது? ஸோ 11 நம்பர்ஸை இதுக்குள்ளே எப்படி ஃபிட் பண்ணலாம்னா, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர்ஸை விட்டுறலாம். ஸோ 8, 9 வரை ஃபில் பண்ணுவோம். அப்புறம் 10, 11 வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த நம்பர்ஸை விட்டுடலாம், ஓகேவா. ஸோ இதுதான் 3 சினாரியோ இருக்குது நம்மளோட இதில். ஸோ நமக்கு பேசிக்காக இந்த 3 நமக்கு இன்புட்டாக வரும். ஸோ இந்த 3 நமக்கு இன்புட்டாக வரும். நம்ம இந்த மாதிரி ஒரு அவங்க கொடுத்துருக்க சைஸில் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும், ஓகே, டன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி இதுக்கான லாஜிக் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸு ஃபஸ்ட்டு எம்டி மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறலாம். ஸோ எம்டி மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சில லாங்குவேஜில் ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸில் மேட்ரிக்ஸ் ஆஃப் எம் அண்ட் என் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். இந்த எம்ங்கிறது 3, என்னங்கிறது 3. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ சில லாங்குவேஜில் நம்ம வந்து ஒரு எம் சைஸில் வந்து ஒரு மெயின் அரே க்ரியேட் பண்ணணும், ஓகே. மெயின் அரே வந்து எம் சைஸ் இருக்கும். அந்த அதுக்குள்ளே என் சைஸில் எம்டியாக நம்ம வந்து ரோஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்தந்த லாங்குவேஜை பொறுத்து மாறக்கூடிய விஷயம். ஸோ உங்கள் லாங்குவேஜில் எப்படி ஒரு ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ லெட்ஸே நம்ம வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் எம்டியாக பை டிஃபால்ட்டாக என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா, லெட்ஸே 0 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு நல் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னும் வேல்யூவே செட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம இண்டெக்ஸ் வந்து 2 லூப் போடுவோம் இல்லையா, அந்த 2 லூப் வந்து நம்ம எழுதணும். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணோம்னா, லெட்ஸே இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லூப் போடுவோம். ஃபஸ்ட்டு ஐன்னு ஒன்று வச்சுப்போம். அது வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் போகும், ஓகேவா, n-1. ஸோ இது வந்து ரோவோட இண்டெக்ஸ். அடுத்து அதுக்குள்ளே வந்து என்னென்னா லூப் j அண்டு 0 to n-1. சாரி, இது வந்து m-1, இது வந்து n-1, ஓகேவா. ஸோ இது வந்து m, ஏன்னா ரோ தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து காலம். ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ஐஜே வந்து என்ன கிடைக்கும்னா, உள்ள இந்த இடத்துல இந்த பொசிஷன்ஸ் ஒன்றா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பொசிஷனுக்கான வேல்யூவை நம்ம எப்படி எடுக்கிறது? ஸோ இந்த பொசிஷனுக்கான வேல்யூவை நம்ம இப்போ லெட்ஸே நான் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு வேரியபிள் வச்சுக்கலாம், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூவை செட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா, அரேயில் இருக்கக்கூடிய இந்த கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ் அரே இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் அரேயில் ஒரு வேல்யூஸாக நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம கேன்னு வச்சுக்கலாம், கேன்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த கேங்கிற இண்டெக்ஸ் வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும், ஓகேவா. ஸோ எப்போல்லாம் இந்த பொசிஷனுக்குள்ளே வருதோ
இந்த கே வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் அந்த கே பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே செட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் கே. ஸோ கே வந்து என்ன அப்படின்னா 1லேருந்து 9 வரை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 செட் ஆகும், அப்புறம் 2 செட் ஆகும், அப்புறம் 3, அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு மேட்ரிக்ஸ்லேயும் ஒரு எலிமெண்ட்டை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 2 விஷயம் செக் பண்ணோம். கே வந்துட்டு கொடுத்துருக்க சைஸ் கே வந்து லெட்ஸே இப்போ நம்ம கொடுத்துருக்க அரே வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க சைஸ் இருக்கு இல்லையா, அப்போ 3x3 வந்து 9, கொடுத்துருக்க நம்பர்ஸ் அரே வந்து 10 அப்படின்னா நமக்கு கேனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஏன்னா எக்ஸீடாக தான் இருக்குது, ஓவராக தான் இருக்குது. அதே மாதிரி ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அதே நேரத்தில் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 5 எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, 5 எலிமெண்ட்ஸ். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 9 அப்படின்னா என்ன நடக்கும்? கே வந்துட்டு இந்த 5ஐ தாண்டி போகிறப்ப நம்பர்ஸ் ஆஃப் லெட்ஸே 5 நம்ம ரீட் பண்ணுறோமா, ஸோ அப்போ வந்து என்ன போகிறோம், அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரர் ஆயிடும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க அரேவே 5 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 5ஆவதாக ஒரு 6ஆவதாக ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுக்கும்போது அந்த அரேயில் வந்து எரர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக் போடணும். என்ன செக் பண்ணணும்னா, இஃப் கே லெஸ் தென் நம்பர்ஸ் லென்த், கொடுத்துருக்க அரேயோட இந்த கே வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதை விட ஈக்குவலாக அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐஜேயில் நம்ம நம்ஸ் ஆஃப் கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் கே வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்து தான், ஸோ இல்லை அப்படின்னா 0வாக நம்ம செட் பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜேயில் நம்ம என்ன செட் பண்ணால் 0 செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் கொடுத்துருக்க சைஸில். அப்புறம் அந்த மேட்ரிக்ஸோட ஒரு பொசிஷன்லையும் நம்ம வேல்யூவை செட் பண்ணுறோம். அப்படி வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு நம்ம அரேலேருந்து ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ரீட் பண்ணணும் இல்லையா, கொடுத்துருக்க நம்பர்ஸ்லேருந்து. அதுக்கு கேன்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கிறோம். அந்த கேங்கிற இண்டெக்ஸில் எவ்ரி டைம் இனிஷியலாக 0ன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி டைம் வேல்யூ அதுலேருந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் கே ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அது வந்து அந்த கொடுத்துருக்க அரேவோட ரீச் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம 0 செட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுங்கள். வீடியோ கோட் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு விஎஸ் கோட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து 1 டைமென்ஷனல் அரே. அந்த 1 டைமென்ஷனல் அரேவை நம்ம 2 டைமென்ஷனல் அரேவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் 1 டைமென்ஷனல் டு 2 டைமென்ஷனல் அரே. ஓகேவா, மேபி நான் 2 டைமென்ஷனல் அரேக்கு பதிலாக மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இன்புட்டாக நமக்கு என்ன வரும்னா ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட் வரும். ஸோ நம்பர்ஸ் அரே அண்ட் நம்ம என்ன சைஸில் மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ், ரோ சைஸ் எம்னு வச்சுக்கலாம், காலம் சைஸை என்னன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்புட் வந்து நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளில் நம்ம டிஸ்கஷனில் பார்த்த 1 to 9 வரை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவுட் எம் அண்ட் என் வந்து 3x3. ஸோ இதை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ஸ் பாஸ் பண்ணுறேன் எம் அண்ட் என். ஸோ இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அந்த மேட்ரிக்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்க சைஸில் ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ எம் கிராஸ் எம் கிரியேட் எம்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் எம் கிராஸ் என். ஓகே, ஸோ எம் கிராஸ் என்னில் ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு எம்டி அரே. அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு சைஸ் ஆஃப் எம். ஸோ இப்போ நான் வந்து எம் டைம்ஸ் வந்து இந்த லூப் ரன் ஆகிற மாதிரி லூப் எழுத போகிறேன். I0 I less than m and I plus plus. ஓகே, அண்ட் இந்த ஒரு ரோலையும் எனக்கு வந்து n ஐட்டம்ஸ் இருக்கணும். ஸோ நான் எம்டி ரோ, ஓகே, அது வந்து எம்டியாக ஒரு அரே. இந்த ஒரு ரோலையும் n ஐட்டம்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ லெட் j equal to 0 அண்ட்
j less than n, ஓகே, அண்ட் j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த ரோவில் வந்துட்டு நான் இனிஷியலாக 0வை நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரோவையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேட்ரிக்ஸில் புஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபைனலாக இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஆல்சோ நான் ரிட்டர்னும் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்க சைஸ் m அண்ட் nக்கு ஒரு 0 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நோட் 33 ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு 3 ரோஸ் இருக்குது. ஸோ 3 ரோஸில் ஈச் ரோ வந்து எல்லாமே 0 இருக்குது. மேபி நம்ம மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் let I 0 and I less than மேட்ரிக்ஸோட லென்த் அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் 5. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 எல்லாமே வேல்யூ செட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரே லூப்லேயே நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். பட் ஃபார் கிளாரிட்டி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லூப்பை வந்துட்டு கிரியேட் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஒரு m×n ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சில லாங்குவேஜஸில் சிம்பிளி இந்த மாதிரி ஒரு int ஆஃப் சம்திங் மேட்ரிக்ஸ் ஆஃப் 3m×n ஸோ இந்த மாதிரி போட்டாலே இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகிரும். பட் ஜாவாஸ்கிரிப்டில் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நம்ம பண்ண போகிற ஆக்சுவல் ப்ரோக்ராம். ஸோ ஆக்சுவல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 0க்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல வந்துட்டு இந்த நம்பருங்க அரே இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து நம்ம 1 by 1 ஃபில் பண்ணோம். ஸோ அகைன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் அதே மாதிரி நம்ம ரோ இண்டெக்ஸ்க்கு I less than m அண்ட் காலம் இண்டெக்ஸ்க்கு j யூஸ் பண்ணுறேன். let j equal to 0, j less than n and j ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் I அண்ட் ஜேயில் வந்துட்டு நம்மளோட வேல்யூஸும் இங்கே செட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அரே இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸை 1 by 1 நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் நமக்கு தேவை. ஸோ k0ன்னு வச்சுக்கிறேன். இந்த k0வை நம்ஸ் ஆஃப் k அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த ஒன்ஸ் அந்த நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா k வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ k வந்து +1. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நமக்கு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நம்ம கொடுத்துருக்க 9 நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 9 அண்ட் m×n இதுவும் 9. ஸோ இப்போ டோட்டலாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்ப்போம். எக்ஸ்ட்ரா 10 11. ஸோ இப்போயும் நமக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. ஓகே, எந்த பிரச்சனையும் வரப்போல. இப்போ வந்து நம்ம இந்த 9க்கு பதிலாக 7 வரை கொடுப்போம். ஸோ இங்கே 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம 9 எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபைன் வருது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது அன்டிஃபைன் அப்படின்னு ஒரு எரர் வருது. அது என்னென்னா நம்மக்கிட்ட 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து 7th இண்டெக்ஸ் 8th இண்டெக்ஸ் நம்ம எடுக்கும்போது அங்கே வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு நமக்கு வருது. பட் சில லாங்குவேஜஸில் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச எரர் ஆகல. பட் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் கிராஷ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேங்கிற பொசிஷன் நம்பர்ஸோட லென்த்து அந்த இதுக்கு கம்மியாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பொசிஷனில் 0 தான் இருக்கணும். நம்ம ஆக்சுவலி இந்த இடத்துல ஏற்கனவே 0 தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பிரேக் கூட பண்ணிக்கலாம். கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரேக் கூட பண்ணிக்கலாம். ஸோ லூப்பே எனக்கு எக்ஸிக்யூட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் 0ன்னு செட் பண்ணேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க ஒரு 1 டைமென்ஷனல் அரேவை நம்ம 2 டைமென்ஷனல் அரேவை மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றிருக்கோம். நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுக்கலாம். இப்போ 4x4 நான் கொடுக்குறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு எம்டி மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம செட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் நம்பர்ஸ் அரேலேருந்து நம்ம ரீட் பண்ணுறோம். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.